ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சத்யா, முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அருண் போலீஸ் வீட்டுக்கு முன்னாடி பண்ணுற கலாட்டாவை பார்த்து ரொம்ப பதட்டமாயிடுறாரு. இதை மீனாக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இப்போ முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கலாட்டா பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. அருண் போலீஸ் வந்து அந்த கலாட்டா பண்ணுற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் முத்து வந்து அருண் போலீஸ்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரிலாம் பழி வாங்காதீங்க சார் அப்படின்னு பேசுகிறாங்க. அருண் போலீஸ் வந்து கொஞ்சம் கோபமாகவே பேசி அவங்களெல்லாம் அங்கேருந்து போங்கடா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ வீட்டில் மீனா வந்து ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. முத்து வந்ததுக்கப்புறம் முத்துக்கிட்ட கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறாங்க. முத்து வந்து காரும் இல்லை, லைசன்ஸ் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே கவலையாக பேசுகிறாங்க. இப்போ மீனா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாம் திருப்பி வாங்கிடலாம் அப்படிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வச்சு அப்படியே படுக்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா வீட்டை கூட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற விஜயா ரொம்ப சந்தோஷப்பட்டு முத்துவை கொஞ்சம் அதாவது கம்மி பண்ணி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற அண்ணாமலை கவலைப்படுறாங்க. மீனா ரொம்ப கோவப்படுறாங்க. முத்து வந்து வேலை இல்லை, அதனால தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயா அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மீனா வந்து அந்த விளக்கமாரெல்லாம் வாங்கி தூரமாக தூக்கி போடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இப்படி நீ பேசுறது சரியான்னு சொல்லி அண்ணாமலை விஜயாவை நல்லா சண்டை போட்டு விட்டுறாரு. கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா மீனா முத்துக்கிட்ட அவங்க அம்மா பேசினதுனால விட்டேன், வேறு யாரும் பேசியிருந்தா நான் நல்லா திருப்பி பேசியிருப்பேன், நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடுன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டிலேருந்து ஃபோன் வருது. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் போலீஸ் சார்கிட்ட பேசிட்டேன், நீ மட்டும் அம்மா முத்து வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மீனா சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ முத்து போகும்போது அண்ணாமலை கூப்பிட்டு, நீ கவலைப்படாத முத்து, நீ நேர்மையானவன், உழைப்பு உங்ககிட்ட இருக்குது, கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப, எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க. தலை நிமிந்து நடக்கணுங்கிறதும் சொல்கிறாங்க. இப்போ முத்து வந்து சந்தோஷமாக போயிடுறாரு. அடுத்து பார்த்தோம்னா சிட்டி வந்து வசீகரன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வசீகரன் வந்து காசு பணம் இல்லை, வேணா நான் மறுபடியும் ரோஹினிகிட்ட கேட்கட்டுமா அப்படிங்கும்போது, வேணா ரோஹினிகிட்ட இப்போ நான் காசு வாங்குறதுக்காக தான் இங்கே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரோஹினி வராங்க. ரோஹினிகிட்ட அந்த திருடின நகை, பழைய நகை இருக்குல்ல, அந்த நகையை எடுத்து கொடுக்குறாங்க. இது 3 லட்ச ரூபா நகை, உனக்காக நான் 1 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க போது ரோஹினி கேட்குறாங்க, எனக்காக எதுக்கு நீ நகையை கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் முத்துவோட கார் சாவிலாம் எடுத்து கொடுத்தீங்களா, அதனால தான் உங்களுக்கு கொடுத்தேன், வேணா வாங்கிக்கிங்க, இல்லாட்டி அடுத்து யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ரோஹினி இருந்துக்கிட்டு, சரி நானே இந்த நகையை வாங்கிக்கிறேன், ஆனால் உடனே என்னால் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கொடுங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக காசு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சிட்டி சொல்லிடுறாங்க. இப்போ ரோகிணி வந்து அந்த திருட்டு நகையை வாங்கிட்டு அப்படியே கிளம்ப பார்க்குறாங்க. இப்போ சிட்டி வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போகிறாங்க. ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற விஷயத்த ரொம்பவுமே யதார்த்தமாக சிறகடிக்க ஆசையில் வந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கதையாக இது இருந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.